ஈடி தமிழ்நேயர் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, சார் கோல்டு விலை இறங்குமா, அடுத்த வருஷம் என்ன ஆகும், இன்னும் 2-3 வருஷத்தில் கோல்டுனுடைய விலை என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் சொல்கிறேன். அந்த என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ங்கிறது 2015 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க கொண்டு வந்தது வந்து ஒரு பிக் ஃபெயிலியர்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்து கோல்டை பொறுத்தளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மானிட்டைசேஷனில் என்ன நினச்சிருந்தாங்கன்னாக்கா, நீங்கள் கொண்டு வந்து கோல்டை கொண்டு வந்து பேங்க்கில் கொடுக்கலாம். அந்த பேங்க்கில் இருக்கிற வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை உருக்கிட்டு ஒரு கிராம், இப்போ நீங்கள் வந்து ஒரு செயினையோ இல்லைனா ஒரு வளையலையோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 8 கிராம்ஸ் வருது, 10 கிராம்ஸ் வருது அப்படின்னீங்கன்னா, அதை உருக்கிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. மேபி ஒரு 2%, 2.5% வட்டி மாதிரி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு எப்போ கோல்டு வேணுமோ, இப்போ 2015 கொடுத்துட்டீங்க, 2025 வேணும் அப்படின்னா அந்த 8 கிராம், அதாவது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன வெயிட் இருக்கோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கு நிறைய டேக்கர்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இனிமேல் தங்கத்தை வந்து நீங்கள் பாராக வாங்கி வச்சுக்க வேண்டாம், ஒருத்தர் வந்து 4 கிலோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் சீரீஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கும் வந்து 2.5% வட்டி கொடுத்தாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1.25% மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது டிமேட் ஃபார்மேட்லேயும் வச்சுக்கலாம், நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னைக்கு விற்கணுமோ அந்த டைமில் என்ன கோல்டு இருக்கோ, இப்போ ஒரு 100 கிராம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக கோல்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரைஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதாவது 2வது வெர்ஷன் வந்து சோவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் ரொம்ப நல்ல ஹிட்டாக இருந்தது. அது அரசாங்கத்தால் பிலீவ் பண்ண முடியல. அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தலைவலி மாதிரி ஆயிடுச்சு. அது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, தங்க விலை ஏறின உடனே அவங்க வந்து அன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்ததுனால அது ஒரு தலைவலியாக மாறி இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு $80 பில்லியன், $80 பில்லியன், $1 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 9,500 கோடி வச்சுக்கோங்க. இப்போ 100 பில்லியன்னாக்கா அது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 96,000 கோடி. இந்த மாதிரி இந்த அளவுக்கு உள்ள கோடி வந்து வருஷம் இந்தியாவிலேருந்து வெளியில் போகுது. டாலர் வந்து வெளியில் போகுது. எதுக்காக வெளியில் போகுதுன்னா, தங்கத்தை உள்ளே கொண்டு வரத்துக்காக போயிட்டுருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு, அதாவது ஒரு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 900 டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர்பிஐ மாதிரி ஒரு ரிசர்வில் ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ண தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 800 to 900 டன்ஸ். ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ. அந்த அளவுக்கான ரிசர்வ் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி அதே மாதிரி சவுத் இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய டெம்பிள்ஸ், சவுத் இந்தியாவில் உள்ள டெம்பிள்னால் நான் சொல்கிறது இப்போ திருவனந்தபுரத்தில் உள்ள கோயில், இல்லைனா வந்து திருப்பதியில் இருக்கிற கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தங்கத்தையும் சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 டன்லேருந்து 30,000 டன் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 25,000 டன்லேருந்து 30,000 டன் வந்து இந்தியாவில் உள்ளவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தங்கம் இருக்குன்றாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு டைம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் வந்து இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் பற்றி நவம்பருக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் வரப்போகுது, அது வெர்ஷன் 2ன்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த வெர்ஷன் 2ல் வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச் கொண்டு வராங்க. என்ன சேஞ்ச் முக்கியமாக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி வந்து நீங்கள் பேங்க்கில் தான் கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ புதுசாக என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வரது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோல்டு ஜுவல்லர் கிட்ட கூட, ஒரு கோல்டு ஸ்மித்து, கோல்டு ஜுவல்லர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் சொல்கிறேன் அப்படின்னா அதான் கிடையாது, நீங்கள் எந்த கோல்டு ஜுவல்லர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ தனிஷ்கா இருக்கலாம், கல்யாண் ஜுவல்லர்ஸாக இருக்கலாம், ஜிஆர்டியாக இருக்கலாம், தங்கமயிலாக இருக்கலாம், இல்லைனா வந்து லலிதா ஜுவல்லரியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஜுவல்லர்ஸ்க்கெலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கிற தங்கத்தை, அதாவது எது வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, அதாவது மாற்றணும்னு நினைக்கிற தங்கத்தை நீங்கள் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன கிராம் இருக்கோ அதுவும் வரவு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வட்டியும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன வட்டி கொடுக்க போகிறாங்க, அது என்னுடைய ஆப்ரேஷனல் இதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. அதனால் 2.5% இருக்குமா, 3% இருக்குமா, 4% இருக்குமா, என்ன வட்டி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழித்து அன்றைக்குள்ளே லேட்டஸ்ட் டிசைன் வேணும் அப்படின்னீங்கன்னா, அது 5 பவுனுக்குள்ளது நீங்கள் கொடுத்துருந்தீங்க, 40 கிராம் கொடுத்துருந்தீங்கன்னா, 10 வருஷம் கழித்து திருப்பியும் வந்து அன்றைக்குள்ளே லேட்டஸ்ட் டிசைனில் அதே ஜுவல்லர்கிட்டையோ இல்லை வேறு இன்னொரு ஜுவல்லர்கிட்டையோ நீங்கள் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, சக்ஸஸ்னால் ஒரு ஃப்ளிப் ஆஃப் த காயின் தான். ஒரு தடவை ஒரு காயினை மேலே தூக்கி போட்டிங்கன்னா ஒன்று தலை விழும், இல்லைனா பூ விழும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் கேட்கும் போது என்ன சொல்லணும்னா 50%. ஒரு சமயம் இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதாவது இந்தியாவில் இருக்கிற தங்கம்லாம் வந்து நிறைய பேர், அதாவது எஸ்ஜிபி, சோவரின் கோல்டு பாண்ட் மாதிரி இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2 வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு பல விதத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்க போகுது.
இந்திய அரசாங்கத்துக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டாலர் அப்படின்னு சொல்லுவோம். டாலர் டு ருப்பி, அதாவது இந்தியன் ருப்பி வந்து கான்ஸ்டண்ட்டாக டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. 4% 5% டெப்ரிஷியேட் ஆகுது. இந்த டெப்ரிசியேஷன் வந்து குறையும். அதாவது 100 ருபீஸ்க்குலாம் போகாது. $1 இஸ் ஈக்குவல் டு 100 அந்த மாதிரிலாம் போகவே போகாது. ஏன்னா நம்ம தங்கத்துக்கு வாங்க வேண்டிய இந்த $80 பில்லியன் $90 பில்லியன் நம்மளை விட்டு வெளில போகாதுல்ல. ஸோ அதனால ஒரு கன்வர்ஷன்னால நமக்கு ஒரு பெரிய இது இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம எதிர்பார்க்கறது வந்து அரசாங்கம் எதிர்பார்க்கறது வந்து என்னென்னாக்கா ஒரு வருஷத்துக்கு என்ன இம்போர்ட் பண்ணுறோமோ, அதாவது அது 800 டன்னாக இருக்கலாம், 700 டன்னாக இருக்கலாம், அந்த அளவுக்கு உள்ள டன். என்ன நான் சொல்கிறது 25,000 டன் இருக்குன்னு சொல்கிறோம். அதுலேருந்து நம்ம எதிர்பார்க்கறது எவ்வளவு? ஒன்லி 4%. ஒரு சமயம் இந்த ஸ்கீம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா தங்க புழக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ சப்ளை ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஒன்று அதே லெவலில் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கீழே விழும். கீழே விழுறதுனா என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே வந்து மே மாதத்துலேயே வந்து இந்திய பிரதமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு வாங்குறதுலாம் கொஞ்சம் தவறுங்க அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இம்போர்ட் டியூட்டியை ஒன்று போட்டு விட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் தெளிவடைஞ்சதுனால இப்போ திருப்பி 13,400க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை வந்து ஒரு 22 கேரட் வந்து 15,000க்கு போனது, இப்போ 13,500 இருக்குது. ஏற்கனவே 10% கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து ஒரு 50% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அப்படின்னு சொன்னால் கூட தங்கம் விலை குறையலாம். இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய ருப்பியையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்நிய செலவாணின்னு சொல்லுவோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற டாலர்ஸ்லாம் வெளியில் போகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்கீம்னால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் தங்கம் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் 10% வரைக்கும் வச்சுக்கோங்க. எஸ்ஐபி மாதிரி போடுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு எஸ்ஐபி மாதிரி போடுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிறதுக்கு பதிலாக இடிஎஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராமில் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே நாளில் போடாமல் பிரித்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 5 to 10% வரைக்கும் கோல்டு இருக்குல்ல, எந்த விதமான தவறும் இல்லை. இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் பற்றி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம், அந்த வெர்ஷன் 2ன்னு சொல்கிறேன்ல, அது வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுதோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.